Hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி காடை முட்டை தொக்கு. காடை முட்டையில நிறைய சத்துக்கள் இருக்கு. புரதச்சத்து அதிகமாவே இருக்குறதால இது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டேஸ்டியான காடை முட்டை தொக்கு இல்லனா காடை முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 12 காடை முட்டை எடுத்துர்க்கேன். இத வேக வெச்சிடலாம். முதல்ல தண்ணி சூடு பண்ணி அதுல நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நான் வேக விட போறேன். 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த முட்டை சீக்கிரமா வெந்துடும். இத நம்ம தோலை உரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்தலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதோட ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, பொடியா நறுக்குன 2 பல் பூண்டு, அப்புறமா நீளமா நறுக்குன ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள், நான் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன், அது ஆப்ஷனல் தான். கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். உங்ககிட்ட சிக்கன் மசாலா எந்த பிராண்ட் இருந்தாலும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தக்காளி நான் வெட்டி வச்சிருக்கிறது இதோட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வேகணும். கொஞ்சம் சால்ட் அதோட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டை நான் இப்போவே சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி எல்லாம் வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா தக்காளி நல்லா வெந்திருக்கும். அதாவது கரண்டியாலவே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த தொக்கு பதத்துக்கு நல்லா அந்த தக்காளியை மசிச்சு விட்டுறணும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச காடை முட்டை இருக்கு இல்லையா, அதை கத்தியால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கீறி விட்ட பிறகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா கொஞ்சம் எல்லாம் உள்ளே பிடிக்கும். இது ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும் காடை முட்டை. அதனால் ஒரு ஆள் ஒரு 3லேருந்து 4 முட்டை தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலாவோட ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா அது கூடவே சேர்த்து பிரட்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காடை முட்டை மசாலா. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்